அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் எரிபொருளின் விலை உயர்வை சமாளிப்பதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் தொடர்ந்து மறுபரிசீலனை செய்யும் என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். தேசிய பாதுகாப்பு மன்றம் மற்றும் தேசிய பொருளாதார நடவடிக்கை குழுவுடனான கூட்டம் இன்று நடைபெறும் என்று அவர் தெரிவித்தார். சாத்தியமான நடவடிக்கைகளை ஆராய்வதற்காக இன்று கூட்டம் நடத்தப்படும் என்றும் தற்போதைக்கு நாட்டில் விநியோகம் கட்டுப்பாட்டில் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். 1 லிட்டர் ரோன் 95 ரக பெட்ரோல் மானிய விலையை 1 ரிங்கிட் 99 சென்னாக பராமரிப்பது மற்றும் பள்ளி பேருந்துகளுக்கு டீசல் உதவி வழங்குவது உள்ளிட்ட பொதுமக்கள் மீதான சுமையை குறைக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக அன்வார் கூறினார். குறைந்தபட்சம் மே மாதம் வரை 1 லிட்டர் 1 ரிங்கிட் 99 சென் என்ற மானிய விலையை தக்க வைக்க நாட்டில் போதுமான அளவு ரோன் 95 ரக பெட்ரோல் கையிருப்பு உள்ளது என்று அவர் முன்னதாக கூறியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. உள்நாட்டு வர்த்தகம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சு மார்ச் 16ஆம் தேதி முதல் ஏப்ரல் 12ஆம் தேதி 2026 வரை மேற்கொள்ளப்பட்ட ஆபரேஷன் ட்ரீஸ் பேர்சப்பாடு 4.0 நடவடிக்கை மூலம் 11 மில்லியன் ரிங்கிட் மதிப்புள்ள பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக பதிவு செய்துள்ளது. டீசல், பெட்ரோல் மற்றும் கட்டுப்படுத்தப்பட்ட பொருட்கள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை உள்ளடக்கிய நாடு தழுவிய அளவில் நடத்தப்பட்ட 13,759 ஆய்வுகளின் விளைவாக இந்த பறிமுதல்கள் நிகழ்ந்ததாக துணை அமைச்சர் டாக்டர் ஃபூசியா சலே தெரிவித்துள்ளார். இந்நடவடிக்கையில் 239 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் பல்வேறு குற்றங்களுக்காக 68 பேர் கைது செய்யப்பட்டதாகவும் அவர் கூறினார். பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்களில் 8,65,205 லிட்டர் டீசல், 26,408 லிட்டர் பெட்ரோல் மற்றும் 26,408 கிலோகிராம் திரவ பெட்ரோலிய எரிவாயு ஆகியவை அடங்கும் என்று அவர் குறிப்பிட்டார். மீதமுள்ள பொருட்களில் சமையல் எண்ணெய், சர்க்கரை மற்றும் மாவு போன்ற பிற சரக்குகளும் அடங்கும் என்று அவர் நேற்று சோக் அடிஸ் பெட்ரோனாஸ் நிலையத்தில் ரோன் 95 பெட்ரோல் விற்பனை மற்றும் கொள்முதல் மீதான இணக்க ஆய்வுக்கு பிறகு இதனை தெரிவித்தார். பினாங்கு ஜார்ஜ் டவுன் கிங் தெருவில் உள்ள ஒரு சட்ட நிறுவனத்தில் நேற்று பிற்பகல் ஏற்பட்ட தீ விபத்தில் ஒரு மூத்த வழக்கறிஞரும் அலுவலக உதவியாளர் ஒருவரும் உயிரிழந்தனர். சுமார் 12:15 மணியளவில் இந்த தீ விபத்து குறித்து தங்களுக்கு தகவல் கிடைத்ததாக தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை தெரிவித்துள்ளது. இந்த தீ விபத்தில் 2 மாடி கட்டிடத்தில் 70 விழுக்காடு பகுதி அழிந்து விட்டதாக அந்த துறை தெரிவித்தது. ஆரம்பத்தில் 2 பேர் சிக்கி இருக்கலாம் என்று நம்பப்படுவதாக அந்த துறை கூறியது. பின்னர் மலேசிய வழக்கறிஞர் சங்கத்தின் மூத்த உறுப்பினரான 88 வயது ஜி சான் மார்கன் தீ விபத்தில் உயிரிழந்ததாக பினாங்கு திட்டமிடல் மேல்முறையீட்டு வாரியத்தின் துணைத் தலைவர் மல்கித் சிங் தெரிவித்ததாக எஃப்எம்டி செய்தி வெளியிட்டது. ஷான் மார்கன் அந்த வாரியத்தின் உறுப்பினராகவும் இருந்தார். மற்றொருவர் 50 வயதுடைய அலுவலக உதவியாளர் என்று கூறப்படுகிறது. இது தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெண் ஆசிரியர் ஒருவர் செலுத்திய கார் மோதியதில் படுகாயம் அடைந்த 13 வயது மாணவிக்கு தலை மற்றும் முகத்தில் பலத்த காயங்கள் ஏற்பட்ட நிலையில் பாதிக்கப்பட்ட ஜாரா அக்தர் சம்சூரி தற்போது ராஜா பெரம்புவான் ஜைனாப் 2 மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக கிளந்தான் சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் முகமது அஸ்மான் யாக்கூப் தெரிவித்துள்ளார். அவர் சுய நினைவுடன் இருப்பதாகவும் அவரது உடல்நிலை சீராக உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சிக்கல்கள் இன்றி முழுமையாக குணமடையும் வரை அவருக்கு சாத்தியமான சிறந்த சிகிச்சையும் நெருங்கிய கண்காணிப்பும் கிடைப்பதை துறை தொடர்ந்து உறுதி செய்யும் என்று அவர் கூறினார். பாதிக்கப்பட்டவரின் நல்வாழ்விற்காக பொதுமக்கள் பிரார்த்தனை செய்வார்கள் என்று அவர் கூறினார். பாதுகாப்பு அபாயங்கள் காரணமாக பொம்மை ஊசிகள் விற்பனைக்கு பினாங்கு தடை விதித்துள்ளதாக நிர்வாக கவுன்சிலர் ஹாங் முய் லாய் தெரிவித்துள்ளார். இரவு சந்தைகளிலும் வணிக வளாகங்களிலும் மற்றும் இணையதளங்கள் வழியாகவும் இது போன்ற பொம்மை ஊசிகள் வெளிப்படையாக விற்கப்படுவதை தனது குழுவினர் கண்டறிந்ததாக உள்ளாட்சி மற்றும் நகர கிராம திட்டமிடல் குழுவின் தலைவரான அவர் கூறினார். ஊசிகளை பொம்மைகளாக பயன்படுத்துவது கவலை அளிக்கிறது என்றும் அவை கடுமையான விதிமுறைகளுக்கு உட்பட்ட மருத்துவ சாதனங்களாக வகைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் கொம்தாரில் உள்ள அவரது அலுவலகத்தில் நேற்று அவர் தெரிவித்துள்ளார். ஊசிகள் கூர்மையாக இல்லாவிட்டாலும் அவை குழந்தைகளுக்கு பாதுகாப்பு அபாயங்களை ஏற்படுத்தக்கூடும் என்று அவர் எச்சரித்தார். தடையை மீறும் வியாபாரிகள் மீது பினாங்கு மாநகர சபை மற்றும் செப்ராங் பிராய் மாநகர சபை கடுமையான நடவடிக்கை எடுக்கும் என்று ஹாங் தெரிவித்தார்.
மலர்ந்திருக்கும் இந்த சித்திரை திருநாளில் தேசத்தின் செழிப்பும் ஒற்றுமையும் மேலோங்கட்டும் என ஓம்ஸ் அறவாரிய தலைவரும் மலேசிய அறிஞர் சங்கத்தின் தோற்றுநருமான ஓம்ஸ் பா தியாகராஜன் தமது வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார். உலகம் எதிர்கொண்டிருக்கும் தற்போதைய பொருளாதார சூழலில் மக்களின் வாழ்வு சுபிட்சமாக அமைய வேண்டும் என்று தாம் இறைவனை பிரார்த்திப்பதாக அவர் கூறினார். சிக்கனமும் சேமிப்பும் இந்த காலகட்டத்தில் மிக அவசியம் என்று சுட்டிக்காட்டிய அவர், மகிழ்ச்சியும் ஆரோக்கியமும் வளமும் நிறைந்த சிறப்பான வாழ்வு எல்லோருக்கும் அமைய வேண்டும் என்று தாம் வாழ்த்துவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எல்லா வளமும் மிக்க நம் தேசம் மென்மேலும் சிறக்கட்டும் என்று அவர் வாழ்த்தினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.